தீரன் சின்னமலையின் பிறந்த தினத்தை ஒட்டி ஆளுநர் ஆர்.என். ரவி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மத்திய இணையமைச்சர் எல். முருகன் உள்ளிட்டோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியிட்டுள்ள செய்தியில், தீரன் சின்னமலையின் பிறந்த நாளில் அவருக்கு தேசம் மனமார்ந்த அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் காலனித்துவ கொடுங்கோன்மைக்கு எதிரான உயர்ந்த எதிர்ப்பு சக்தியாக இருந்த அவர் தளராத மன உறுதியுடன் இந்தியாவின் சுதந்திர இயக்கத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்ததாக ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல். முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், தனது இளம் வயதிலேயே சிலம்பம், மல்யுத்தம், வில் பயிற்சி போன்ற போர்க்கலைகளில் அனுபவம் மிக்கவராய் வளர்த்தி கொண்டவர் என்றும், ஆங்கிலேயர்களின் ஆதிக்க போக்கை ஓடா நிலைக்கோட்டை கட்டி கடுமையாக எதிர்த்தவர் என்றும் குறிப்பிட்டார். இந்நாளில் அவரது வீர வரலாற்றினை பெருமையோடு போற்றுவோம் என்றும், நமது சந்ததிகளுக்கு எடுத்துரைத்து புகழ் பரப்புவோம் என்றும் எல். முருகன் தெரிவித்துள்ளார். தீரன் சின்னமலையின் பிறந்த நாளை ஒட்டி அவரது படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலை சிலைக்கு முதலமைச்சர் மற்றும் மாநில அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் தீரன் சின்னமலை சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நாளையொட்டி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள செய்தியில், தேச விடுதலைக்காக வீரப்போர் செய்து தன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர் தீரன் சின்னமலையின் வீரத்தையும் புகழையும் போற்றி வணங்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில், சுதந்திர போராட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிய முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை போர்களில் செலவிட்டு தன்னுயிரை பற்றி கவலைப்படாமல் நாட்டிற்காக போராடி உயிர் தியாகம் செய்த தீரன் சின்னமலை வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.